கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஐக்கியம் கொள்ளுகிறவர் நம்முடைய தேவன் ஒருவருக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனதோடு எப்படி வேலை செய்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, குடும்பத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையுமே நம்முடைய குடும்ப ஜெபம்னு சொல்லி 2-3 பேர் நின்று கை கோர்த்து வீட்டில் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்திலே உலாவுகிறார். அந்த இடத்திலே உலாவது மட்டுமல்ல, அவர் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். ஒருவருக்கொரு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்பொழுதும் அவருக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியமாக ஒருவருக்கொருவர் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் எல்லாத்தையுமே ஒருவருக்கொரு பகிர்ந்து கொண்டு தேவனோடு ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறார்கள். அதாவது எப்படின்னா, ஒரு காரியம் வேண்டுமென்றால் ஒரு தனி மனிதன் இல்லாமல் 2 பேராக 3 பேராக நின்று அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது ரொம்ப அஸ்திபாரமாக அந்த காரியம் நடக்கிறது. ஏனென்றால் தேவன் அந்த இடத்திலே அவர் உலாவி அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே, நம் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லும் பொழுது பாருங்க, கூடி அங்கே நான் நடுவிலே நிற்பேன் அப்படிங்கிறார். நடுவில் தேவன் நிற்கும் பொழுது நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, என்ன காரியத்திற்காக நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்களோ அது நிச்சயமாக நடைபெறும். எப்பொழுது ஒரு மனதோடு நீங்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நின்று ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணுமோ, ஒரு வாகனம் வாங்கணுமோ, நல்ல படிக்கணுமா, மேல் நாட்டுக்கு சென்று நல்லா படிக்கணுமா, இல்லை நல்ல ஒரு காரியங்கள் திருமண காரியத்துக்கு, இதெல்லாம் நீங்கள் கூடியிருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலே அவர் உலாவி உங்களுடைய குடும்பத்திலே எல்லாரும் பார்க்க வேக்கவனமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பார். அது எப்பொழுது நீங்கள் ஒரு மனதோடு ஐக்கியமாய் இருக்கும் பொழுது. அந்த ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடிவர் என்ற தலைப்பில் தியானிக்கிறது அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் ஐக்கியமாக இருங்க, ஒருத்தருக்கு சந்தோஷமா இருங்க, இருந்து என்னோட நாமத்திலே நீங்கள் நேசிக்கும் பொழுது நான் அந்த இடத்துல உலாவுகிறேன்னு சொல்ல, நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தர தயார் இருக்கு. ஏனென்றால் இந்த அண்ட சராசரி படைத்த தேவன் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அவரிடம் கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்ல மாட்டார். நீங்கள் ஒருவராக செபிக்கும் பொழுதும் அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் குடும்பமாக ஐக்கியமாக செய்யும் பொழுது அந்த இடத்தில் அவர் செய்து அந்த காரியத்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரதிபலித்து காட்டுகிற தேவன் அந்த இடத்துல உலாவி நின்று அவர் காமிக்க விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் ஐக்கியத்தை பங்கி கொடுங்க. பாருங்கள், சில இடத்துல பெரிய பெரிய கம்பெனிலாம் ஐக்கியமாக இருப்பாங்க, ஒரு டீம் ஒர்க் இருக்கும், ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேலைகள் கவனமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது சரி, அது தவறில்லை, இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று ஒருவருக்கொருவர் அதை பில்ட் பண்ணி அதை அந்த கம்பெனியை குரோத் பண்ணுவாங்க. இப்படி தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஐக்கியமாக இருங்க. ஒரு தனியாக செயல்படும்போது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ பிள்ளைகள் பாருங்களேன், தாய் தகப்பன் இருந்து வாழ்வதும் தனிமையாக இருந்து வாழ்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால தான் தேவன் சொல்ல, நான் உனக்குள்ளே உலாவுகிறேன், நீ ஏன் கவலைப்படுதா? இருமனதோடு சந்தோஷமாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை அவர் தருகிறார். அந்த ஐக்கியம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் இப்படி தான் சொல்லுகிறார், நீங்கள் 2 பேர் 3 பேர் நீங்கள் நின்று செவிக்கும் பொழுது அந்த இடத்துல நான் உலாவி உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி தருகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகாத இந்த உள்ளத்தை அவர் தருகிறார். ஆகல ஐக்கியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஐக்கியத்தை கொள்ளுகிற தேவன், தருகிற தேவன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் நீங்கள் நின்று வீட்டில் நின்று ஜெபிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஜெபிங்க. இப்படி தான் இந்த உலகத்தை அதிகமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருவர் கம்யூனிகேஷனோடு இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, தனி மனிதன் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி, அது எப்படி நடக்க பாருங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஹெல்ப் பண்ணும்போது அந்த காரியம் எப்படி சுலபமாக முடியுது. இப்படி தான் வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். அதனால தான் சிலவங்க தனிமையாக இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். தேவன் அப்பவுமே சொன்னார், தனிமையை எழுப்புறது நல்லதில்லை என்று சொல்லி. அதே போல் தனிமையை இருந்து செயல்படாங்க. ஒரு காரியத்தில் இருக்கும்போது அதை நீங்கள் மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணி அதை கற்றுக்கொள்ளுங்க. அது எப்படின்னா, நான் முடிவு எடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணி அதை எப்படி நான் பெற்றுக்கொள்வது, இதை நான் எப்படி கற்றுக்கொள்வது என்று சொல்லும் பொழுது தேவன் அந்த இடத்துல உலாவி உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானம் தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிஞ்சாங்க. ஐக்கியத்தையும் அன்பையும் தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.